ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயக்குவது சிவம். இயங்குவது சிவம். கலைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். உலகத்தின் உயிரே சிவம். அன்பே சிவம். மக்கள் தொகை காலத்துடன் அதிகரித்து வருவதனால்தான் இறைவன் அரசியலை கொண்டு வந்தார். அந்த அரசியல் என்று உருவானதோ அன்றிலிருந்தே இறைவன் மனித உயிரை தடை செய்ய இயலாத காரணத்தால் கருத்தடை காலத்துடன் பல வழியில் கொண்டு வந்தார். ஆனால் அரசு அதை ஆராய்ச்சி செய்யாமல் அவர் மனம் போகும் வழியில் அரசாட்சி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று பூமியில் எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது உணர்ந்தறியுங்கள். வேகமாக பசுமை காடுகளும் சாலை மரங்களும் கல்மலைகளும் அழிந்து வரும் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார்கள். அதற்கு மூலாதாரம் என்ன? மூல காரணம் என்ன? நீங்கள் நடமாடும் பொருள்களை உங்கள் எதிர்காலத்தை நினைத்தும் உங்கள் கட்சிகள் வளர வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாகவும் அந்த நிலையை கருதி நடமாடும் பொருள்களை தடை செய்து ஆங்காங்கு அந்த கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் சேமித்து வைத்துள்ளார்கள். இதனால் இறைவன் படைக்கும் போதே காலத்துடன் உருவாகும் மக்கள் தொகையை ஏற்றவாறு எல்லா பொருள்களையும் கணக்கிட்டு படைக்கிறார். ஆனால் நீங்கள் தடை செய்து வந்ததனால் அது பற்றாக்குறையினால் விலைவாசி உயர்ந்தது. இதனால் பாதிப்படைந்தார்கள் மக்கள். இதனால் லஞ்சம் தொடர்ந்தது. இதனால் இன்று காலகட்டத்தில் மக்கள் தொகையினால் படிப்பறிவு அதிகமாக வளர்ந்தது. இதனால் படிப்பறிவு அதிகமாக வளர்ந்ததனால் பெற்றோர்கள் நிலை மிக கடுமையான நிலையில் தள்ளப்பட்டுள்ளது. காரணம், அரசு சட்டத்தின் கட்டுப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அதில் பணம் பற்றாக்குறையில் பல வகையில் சிக்கி தவிக்கும் நிலையில் அரசு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் மக்கள் தொகை ஒரு பகுதி, மற்றொரு பகுதி நீங்கள் பதுக்கி வைக்கும் பொருள்கள். இதனால் அந்த பொருள்களை பதுக்கி வைப்பதனால் இன்று டாக்டரும் கடவுள் அல்ல, நீங்களும் கடவுள் அல்ல. தெய்வத்தின் இயற்கை தத்துவம் பல வகையில் உள்ளது. அதில் ஒன்று இன்று டாக்டர் வழியிலே பார்த்தால் இன்று ஆசிரமம் என்று வைத்து பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறீர்கள். அதில் 20% பேர் பெற்றோர் மானத்துக்காக கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். கட்டுப்பட்டு வாழும் நிலையில் ஆனால் உண்ணும் பொருள் அவர்களை சில நேரத்தில் தூண்டப்படுகிறது பல வழிகள். அதனால் பெண் பிள்ளைகளுக்கு கருமுட்டை வெளியேறுகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு விந்து வெளியேறுகிறது. இது போன்ற நிலையில் அவர் தள்ளப்பட்டு வருவதனால் அவருக்கு திருமணமானாலும் விரைவில் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதில்லை. இதனால் மருத்துவத்துறை அதிகரித்தது. இதனால் அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகம் உள்ளது. 20% அப்படி 20% பெண்கள் குடும்ப சூழ்நிலையில் சில பிள்ளைகள் மாறுபடுகிறார்கள். 10% பேர் தான் ஒழுக்கமாக உள்ளார்கள். மீதி 10% பேர் கற்பனையில் வாழ்கிறார்கள். கற்பனையில் வாழும் பிள்ளைகளுக்கும் அவருடைய கருமுட்டைகள் அனைத்தும் வெளியேறுகிறது. இதனால் டாக்டர் இதெல்லாம் அறியக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. ஏனால் அவர் எழுதப்பட்ட சட்டத்துறையில் அவர் செல்கிறார்கள். இது இயற்கை நீதி, இறைவன் வகுப்பு. இதெல்லாம் அறிய சக்தி இல்லாமல் உங்கள் இச்சைக்கு வழிநடத்தி வருகிறீர்கள். மனித உயிரை மதிப்பதில்லை. இன்று பாலி பலாத்காரம் என்று பல நூறு வழிகளில் பெண்கள் எந்த நிலையில் தள்ளப்பட்டு வருகிறார்கள். மும்பையில் விபச்சாரம், அதுக்கு லைசன்ஸ் உள்ளது. 2 தெரு 2 வீதியே உள்ளது. அதற்கு அடுக்குமாடியாக கட்டியுள்ளார்கள். அங்கு மட்டும் ஏன் அதற்கு தந்தார்கள் லைசன்ஸு? காரணம் என்ன?
இதில் அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தும் தங்க நகையிலிருந்து அனைத்தும் மும்பையில் தான் உருவாக்கப்படுகிறது, செயல்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. அதனால் மக்கள் அங்கு நிறைய பேர் வாழ்கிறார்கள், ஆண் பிள்ளைகள். அதனால் விபச்சாரம் கொண்டு உள்ளது. ஏன் விபச்சாரம் இல்லாமல் செயல்படுத்த முடியாதா? எதுக்கு விபச்சாரம் தந்தீர்கள்? அதனால் உங்களுக்கு வருமானம் உள்ளது, அரசுக்கு வருமானம் உள்ளது. இதெல்லாம் மக்களை யோசிக்காமல் ஏதோ மக்களுக்கு மடைமையாக செல்வதற்காக இது இலவசம் அது இலவசம் தந்து ஏழை விவசாயிகளுக்கு 10 ரூபாய் இலவசமாக மின்சாரம் தந்துவிட்டு 100 ரூபாய்க்கு அவர்களை பல வழியில் சிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கையை கீழ்த்தரமாக தள்ளி வைத்து வருகிறீர்கள். இதில் காவல்துறையாக நிற்கும் காவல்துறையும் நீதித்துறையும் சிக்கி தவிக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளது. அரசு அனைவரையும் அடிமையாக்கி வைத்துள்ளது. அடிமையாக்குவதற்கு இவருக்கு எந்த நிலையில் லைசன்ஸ் உள்ளது? இன்று காவல்துறை செயல்படும் சட்டமும் நீதிமன்றம் செய்யும் சட்டமும் அன்று அம்பேத்கர் எழுதியுள்ளாரா? கிடையாது. இந்த சட்டம் புதிதாக யார் எழுதப்பட்டது? நீங்கள். மக்களை அடிமையாக உங்களுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் அவர்களை தள்ளப்பட்டு வருகிறீர்கள். இந்த நிலை எங்கு கொண்டு சென்று உள்ளது? நன்கு ஆராயுங்கள், திருந்தி வாழுங்கள். இல்லையே வருவதை அனுபவிக்க தயாராக இருங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.